வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது மயிலாஞ்சி படத்தின் திரை விமர்சனம். மயிலாஞ்சி படத்தில் ஸ்ரீராம் கார்த்திக், கிருஷா குரூப், சிங்கம்புலி, முனிஷ்காந்த் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். செழியன் ஒளிப்பை செய்திருக்கிறார். இசைஞானி இளையராஜா இசையமைத்திருக்கிறார். அஜயன் பாலா கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார். ஸ்ரீராம் கார்த்தி புகைப்பட நிபுணர். ஒரு அசாதாரணமான ஒரு பறவையை படமெடுப்பதற்காக ஊட்டி வருகிறார். அங்கு அவர் பறவைகள் சரணாலயம் வைத்து நடத்தும் கிருஷா குரூப்பு வீட்டில் தங்குகிறார். கிருஷா குரூப்பு பார்த்ததும் ஸ்ரீராம் கார்த்திக் அவரை காதலிக்கிறார். ஆனால் கிருஷா குரூப் அவர் வீட்டில் ஏற்கனவே இருந்துவிட்டு வாடகைக்கு இருந்துவிட்டு போனவரை காதலிக்கிறார். ஒருதலை காதலாக ஸ்ரீராம் கார்த்திக் கிருஷா குரூப்பை காதலிக்கிறார். கிருஷா குரூப்பை திருமணம் செய்து கொண்டாரா, இல்லை கிருஷா குரூப்பை அவருடைய பழைய காதலன் திருமணம் செய்து கொண்டாரா என்பதுதான் கதை. இந்த மாதிரி கதைகள் நாம் ஏற்கனவே நிறைய பார்த்து விட்டோம். அதனால் பெருசாக நம்முடைய மனதை ஈர்க்கவில்லை. இருந்தாலும் ஸ்ரீராம் கார்த்திக் நல்லா நடிச்சிருக்கார். அதாவது காதலில் தோல்வி பெறுவோமா வெற்றி பெறுவோமா என்று அல்லாடுகிற கட்டத்திலே முகபாவனையை அழகாக வெளிப்படுத்தி இருக்கிறார். நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து நடித்தால் ஸ்ரீராம் கார்த்திக் நிச்சயமாக முன்னணி நடிகராக வலம் வருவார். கிருஷா குரூப் பெருசாக கவர்ச்சிகரமான தோற்றம் இல்லை, கொஞ்சம் குள்ளமாக தான் இருக்கார். ஆனால் நடிப்பு நன்றாக வருகிறது. அந்த கர்லிங் ஹேர் சுருட்ட முடியை வச்சுக்கிட்டு ஒரு அந்நிய பெண்ணாகவே இருக்கிறார். ஏன்னா படத்துப்படி அவர் வெள்ளைக்காரருக்கு பிறந்தவர். நல்ல முகபாவனை வெளிப்படுத்தி இருக்கிறார் கிருஷா குரூப். அவர் இவரை காதலிப்பதா அவரை காதலிப்பதா என்று அல்லாடுகிற கட்டத்தில் ரொம்ப நல்ல முகபாவனை வெளிப்படுத்தியிருக்கிறார் கிருஷா குரூப். முனிஷ்காந்த் வந்து போகிறார். அவர் வருகிற கட்டங்கள் எதுவுமே காமெடியாக இல்லை. சிங்கம்புலி 2 சீனில் வராரு, 2 சீன்லையும் கலகலை போட்டுக்கிறார். நாய்ச்சேவிக்கு பஞ்சமோ பஞ்சம். படத்தில் ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா செழியனின் ஒளிப்பதிவு. ஊட்டி அப்படியே பார்க்குறதுக்கு பச்சை பசேல்னு ரம்யமாக கண்ணுக்கு குளுமையாக இருக்குது. 2 மணி நேரம் அப்படி நேரம் போனதே தெரியல. ஊட்டியவே ரவுண்ட் அடித்து வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்படுத்தியிருக்கிறார் ஒளிப்பதிவாளர் செழியன். இந்த படத்துக்கு இளையராஜாவா இசையமைத்தார் என்று கேட்க தோன்றுகிறது. ஒரே ஒரு பாட்டு மட்டும்தான் கேட்குற மாதிரி இருக்குது. மற்றபடி ஒப்புக்கு சப்பானியாகத்தான் இருக்கிறது. இளையராஜா சும்மா பேரை போட்டுக்கன்னு சொல்லிட்டாரா என்னங்கிறது போல கூட தெரிகிறது. என்னன்னு சரியாக தெரியல. பல சிறுகதைகளை எழுதியவர் அஜயன் பாலா. பல வெற்றி படங்களுக்கு வசனம் எழுதியவர் அஜயன் பாலா. இந்த மாதிரி கதைகள் இதுக்கு முன்னால் வந்திருக்கா இல்லையாங்கிறத கூட யோசிக்காமல் ஏற்கனவே நான் பார்த்து புளித்து போன கதையை எடுத்திருக்கிறாரே என்று கொஞ்சம் கேட்க தோன்றுகிறது. இப்போல்லாம் புதுசாக கதை நிறைய வருது. ஒரு விஷயம் சொல்லணுன்னா, முதல்ல லவ் பண்ணுறாங்க, அப்புறம் பிரேக்கப் பண்ணுறாங்க, அப்புறம் மறுபடியும் லவ் பண்ணுறாங்க. இதுதான் கதையாகவே இருக்குது. எல்லா படத்துலையும் இதே கதைகள் தான் திரும்ப திரும்ப வருது. கடந்த வாரம் பார்த்த 4 கதைகளுமே ஒரே கதைகள். பார்த்து போர் அடிச்சிருச்சு. புதுசாக கதையாசிரியர்கள் சிந்திக்க வேண்டும். புதிய கதைகளை திரைக்கு கொண்டு வர வேண்டும். உங்களிடம் புதிய கதைகள் இல்லை என்று சொன்னால் நாவல்கள் எத்தனையோ நாவல்கள் இருக்கின்றன. அந்த நாவல்களுடைய உரிமையை வாங்கி படமாக்குங்கள் என்று தான் சொல்ல தோன்றுகிறது. அதுவும் அஜயன் பாலாவுக்கு இதை நான் சொல்ல வேண்டி இருக்கிறதே என்று கொஞ்சம் வருத்தமாக கூட இருக்கிறது. மயிலாஞ்சி எதுக்கு மயிலாஞ்சின்னு பேர் வச்சுருக்காங்கன்னா, அந்த பறவைகள் சரணாலயம் வச்சுருக்கு இல்லையா கிருஷா குரூப்பு, அந்த இடத்துக்கு பேர் மயிலாஞ்சி. அதனால் மயிலாஞ்சின்னு வச்சுருக்காங்க. வித்தியாசமாக இருக்கட்டும்னு பேர் வச்சுருக்காங்க. கதையை தலைப்பிலே வித்தியாசம் காட்டி அஜயன் பாலா கதையிலே வித்தியாசம் காட்டவில்லை என்பது வருத்தமாக இருக்கிறது. மயிலாஞ்சி ஊட்டி அழகை ரசிப்பதற்காக ஒரு தடவை படம் பார்க்கலாம். பைல்வான் பார்வையில் மயிலாஞ்சிக்கு 100க்கு 42 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.